தீவிர அரசியலில் இல்லாததால் விஜய்க்கு நாட்டின் நடப்பு தெரியவில்லை என்று பாஜக தேசிய மகளிர் அணி தலைவியும் சட்டமன்ற உறுப்பினருமான வானதி ஸ்ரீனிவாசன் விமர்சித்துள்ளார். கோவை மோடியின் தொழில் மகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பிரதமர் மோடி RSS தலைவர் வந்தால் மின்வெட்டு செய்வீர்களா என்ற திமுக அரசுக்கு தவேக தலைவர் விஜய் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், தமிழகத்தில் எதிர்க்கட்சிகள் நடத்தும் கூட்டங்களில் மின் துண்டிப்பு செய்யப்படுவது வாடிக்கை என்றார். எடப்பாடி பழனிசாமியின் கூட்டங்களிலும் இதுபோல் நடப்பதாக கூறிய அவர், தீவிர அரசியலில் இல்லாததால் விஜய்க்கு இதை பற்றி தெரியவில்லை எனவும், இந்த விடயத்தில் மோடி அளவுக்கு ஒப்பீடு தேவையில்லை எனவும் குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி, பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், பாஜக மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன், அதிமுகவைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அம்மன் அர்ஜுனன், KR ஜெயராமன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் பிரதமர் மோடி வந்தா கரண்ட் கட் பண்ணுவீங்களா, RSS தலைவர் வந்தா கட் பண்ணுவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறார். ரெண்டு விதமா அதை பார்க்கணும். தமிழகத்திலே அரசியல் கட்சிகள் இம்மாதிரி கூட்டங்களை நடத்துகின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இந்த மாதிரி கரண்ட் கட் பண்றது ரொம்ப வாடிக்கை. ஏன் இப்ப எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி அவர்களோட சுற்றுப்பயணத்துல கூட பல்வேறு இடங்களில் இது நடந்தது. இதற்கு முன்பாக திரு அண்ணாமலை அவர்கள் எண்மண் எண் மக்கள் யாத்திரை நடத்தும் போது இதே மாதிரி அணுகுமுறை தான் அவங்க பின்பற்றினாங்க. அதனால திரு விஜய் அவர்களுக்கு தீவிர அரசியல் இல்லாதால இந்த கஷ்டம் எல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. நாங்கெல்லாம் ஒவ்வொரு நாளும் இதெல்லாம் அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம் இந்த திமுக கவர்மெண்ட் கிட்ட. அதனால அவர் போய் பிரதமர் மோடி வரைக்கும் அவர் போய் கம்பேர் பண்ண வேணாம். நீங்க மற்ற கட்சிகள் என்ன நடக்குதுன்னு பாருங்க, அதே நிலைமை தான் உங்களுக்கு நடக்குது. அதனால இதுல எந்த வித்தியாசமும் கிடையாது.